சமீபத்துல ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டு விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பணியூர்ல வச்சு மீட் பண்ண போறாரு, அந்த ஆதரவு வந்து சொல்ல போறாரு வந்து இந்த செய்தி வந்து பரவலா பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த செய்தியோட உண்மைத்தன்மை எனக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா அது அபிஷியலா அவங்க சைட்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கல. இல்ல கசிய விடப்பட்டதா அப்படின்னு தெரியல. அப்படி பார்த்தாலும் தவறு இல்லை தானே. என்ன தவறு இல்ல தொடர் இப்ப பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்துல பாக்குறதுதான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு தன்னோட இடத்துல வச்சு பாக்குறது வந்து எப்படி போவாரு? பர்மிஷன் இல்லாம எப்படி போக முடியும்? யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறது? யாராவது பர்மிஷன் வாங்கல, யார்கிட்ட வாங்குறது? அது மொத்தமா சிபிஐ கிட்ட போன பிறகு சிபிஐ கிட்ட வாங்கணுமா, இல்ல வந்து டெல்லி ஹைகோர்ட், டெல்லி உச்சநீதிமன்றத்துல வாங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. யார்கிட்ட வாங்க? கலெக்டரேட் வாங்க? சிபிஐ கிட்ட தான் போவாங்க. சிபிஐ அப்ரோச் பண்ணாங்க, அவங்க கொடுத்தாங்களா இல்லையா? ஆல் தீஸ் ஆர், அதெல்லாம் செய்தியில வராதே. உங்களுக்கு போகல நீங்க விஜயோடைய அரசியல் அறிவிப்பு டேல இருந்து கொண்டீங்கன்னா அவர் என்ன அறிவிச்சு அமைதியா இருக்கிறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் கணக்கு தெரியாதா? இது இடைத்தேர்தல் கணக்கு தெரியாதா? விமர்சனம் வைக்கப்பட்டா இல்லையா? அதுக்கடுத்து முதல் மாநாடு போட்டாரு, சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. எல்லாம் ரசிகர் கூட்டம் சொன்னாங்களா இல்லையா? அதுக்கடுத்தது எல்லாமே வந்து அரசியல் மயப்படுத்தப்படல. இவர் வந்து பார்ட் டைம் பாலிட்டிஷியன், பணியூர் பாலிட்டிஷியன் சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் சொன்னாங்க இல்லையா? தற்கொலை கூட்டம் சொன்னாங்க இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல வாஸ் ஹி அப்ரிஷியேட்டட்? எல்லா மீடியாக்களும் ஆர்கனைஸ்டா இதை தானே பண்ணுது. அப்ப இதே என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் பேசுவார்கள், உங்களுக்கு எது சரின்னு படுது உங்களுடைய, அவருக்கு தானே தெரியும் வாட் ஹி இஸ் ஃபேசிங்.